ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. பஞ்சமுக தீப வழிபாட்டினுடைய மகத்துவம், சிறப்பும், அதனுடைய வழிபாட்டு முறையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். விளக்கு ஒரு பூஜை வழிபாடு, ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்றது என்று சொன்னால் விளக்கேற்றுதல் தான் மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகின்றன. எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தாலும் அந்த கேண்டில் விளக்கு, அந்த ஜோதி. இந்து மதத்துலேயும் அதே தன்மை. இந்து மதத்தில் முழுக்க முழுக்க ஜோதி தான் ரொம்ப முக்கியத்துவம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருண்பெருஞ்சோதி என்ற ஜோதி வழிபாட்டில் தான் வள்ளலார் ஜோதியோட ஜோதியாக கலந்தார். பிரபஞ்சனுடைய சக்தியில் ஆதிபராசக்தியினோட அம்சமே ஜோதி ஸ்வரூபம் தான். இந்த ஜோதி என்ற ஒரு தன்மை என்ன அப்படின்னா, அதனுடைய ஒளியினுடைய மகத்துவம். அதனால தான் ஜோதிடம் என்பதை ஜோதிஷன்றாங்க. நம்மளை சுற்றி ஒரு ஒளி பிழம்பு, ஒளி வெளிச்சம் வர்றது தான் ஜோதி. எதற்காக விளக்கேற்றணும் அப்படின்னா, இருளை அகற்றி ஒளியை கொண்டு வருகின்றது. என்ன இருள் அப்படின்னா, நம்மிடம் இருக்கின்ற புறத்தில் இருக்கின்ற புற இருளை அகற்றி ஒளி கொண்டு வருது மட்டும் இல்லை, நம் விளக்கேற்றும் போது நம் மனசில் இருக்கின்ற அந்த இருளை அகற்றி தெய்வத்தினுடைய ஒளியை உள்வாங்குதல் தான் இது. உள்புறமும் வெளிப்புறமும் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலை வெளிக்கொண்டுகின்ற வருகின்ற தத்துவம்தான் இந்த ஜோதி வழிபாடு. அதுதான் விளக்கின் வழிபாடு. நம்ம மனசில் எத்தனையோ வேதனைகள் இருக்கும், அழுக்காறு இருக்கும், ஆசைகள் இருக்கும், பொறாமை இருக்கும், பொச்சரைப்பு இருக்கும், வேதனைகள் இருக்கும். இதால் மனமே இருளாய் முடங்கி கிடக்கின்ற நேரத்திலே இந்த விளக்கை ஏற்றி, ஜோதியை ஏற்றி வழிபடுகின்ற போது இதிலிருந்து அருள் பிரகாசமான வெளிச்சமானது நம்ம மன இருளை நீக்கி அந்த மாயையை அகற்றி பிரபஞ்ச சக்தியினுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் நம்ம கொடுக்கும். இந்த ஒளி வழிபாடுன்றது இன்றைக்கு நேற்றைக்கே வந்தது கிடையாது. நம்மளுடைய வழிபாட்டினுடைய அந்த ஆரம்ப கட்டமே ஒளி வழிபாடு அப்படின்னு தான். தெய்வத்தை வணங்குதலே அந்த ஒளி இருந்தாலே தெய்வம் நிற்கும், தீய சக்தி விலகும் என்று சொல்லப்படுகின்றது. இருளில் பார்த்தோம் அப்படின்னா அதில் எல்லா விதமான தீய சக்திகளும் இருளில் தான் இருக்கும். மனமே இருளானாலே நாமே தீய சக்தியாக மாறிடுவோம். ஆனால் ஒளி எங்கெல்லாம் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் என்ன ஆகும்? நன்மையே பெருகும். நம்மளுமே நம்ம மனசே வெளிச்சமாக, பிரகாசமாக, எதிர்மறை ஆற்றலை விலக்கி நல்ல ஆற்றலை மட்டும் நம்ம பிரபஞ்ச சக்தி கிட்ட கொண்டு சென்றோம்னா நாமே ஒளியாக மாறிடுவோம். நம்மிடமே ஒரு தேஜஸ் இருக்கும். அதுதான் இதை தான் முன்னிறுத்தி தான் இந்த ஜோதி வழிபாடு, விளக்கு வழிபாடு என்பது நம்ம சொல்லப்படுகின்றது. ஆழ்வார் பாடுவார், எனக்கு விளக்கேற்றுறதுக்கே, அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு பெரிய பூஜை புனஸ்காரம் பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும், யாகங்கள் பண்ணணும், இத்தனை விதமான சோடச உபாசனைகள்லாம் பண்ணணும். நான் ஏழை, நான் எப்படி அதெல்லாம் செய்வேன்? ஆனால் எனக்கு அந்த மன இருளை அகற்றணும், என்னுடைய கர்மா இருளை அகற்றணும், என்னுடைய கஷ்டங்கள் இருளை அகலணும், எனக்கு ஒரு நல்ல ஒளி கிடைக்கணும், என்னை சுற்றி பிரபஞ்ச சக்தியுடைய நல்ல ஆற்றல் வரணும், எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நல்லது நடக்கணும், என்னை சுற்றி இருக்கின்ற அபவாதங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், அடுக்கடுக்காக வருகின்ற துன்பங்கள், அகால மரணங்கள், சொல்ல முடியாத வேதனைகள், நோய் நொடி, பெரும் இழப்புகள், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இருள். இதிலிருந்து நான் மீண்டு வரணும். என்னை சுற்றி நல்ல ஆற்றல் இருக்கணும். நான் யாரை பார்த்தாலும் என்னை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கணும். என்னுடைய தொழில் விருத்தி ஆகணும். யார் எடுத்தாலும் என்னுடைய இன்முகத்தோடு என்னை பார்த்து வரவேற்கணும். நான் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். எங்கே போனாலும் தடைகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. அப்படின்ற நேரத்தில் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளுடைய நல்ல ஆற்றல் தான் இந்த நல்ல ஒரு விஷயத்தை நம்மளை தேடி கொண்டு சேர்க்கும். இந்த நல்ல ஆற்றலை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தி எது அப்படின்னா இந்த விளக்கேற்றி வழிபடுகின்ற தன்மை, இந்த ஜோதி வழிபாடு. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்சோண்டு ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த ஒளியே நம்மையே பேருருளில் இருக்கின்றதுலேருந்து அகற்றி அதிலிருந்து பெரிய பேரொளியே கிடைக்கும்.
அதுதான் ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய இருட்டிலேருந்து நீங்கி நமக்கு பெருமை தருகின்ற ஒளியை நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை கொடுக்கும். சில நேரத்தில் விளக்கில் எண்ணெய் இல்லைன்னா கூட அந்த தண்ணியிலேயே விளக்கு எறிஞ்ச தன்மையை வந்து நம்ம வள்ளலாருடைய அடிப்படையில் போடுறோம். இதை தான் அந்த ஆழ்வார்களும் சொல்கிறாரு, எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னும் போது வையம் தகலியாக, வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, சுடராழியான் அடிக்கே சூட்டி நின் சொன்மாலை என்னுடைய இடராழி நீங்குகவே என்று. இந்த வையகமே, இந்த உலகத்தையே விளக்கான வச்சிடுறேன் பெருமாளே, இந்த வார்க்கடலுடைய நீரையே நெய்யாக கொடுக்குறேன், வெய்ய கதிரோன் சூரியனே சுடராக கொடுக்குறேன், என்னுடைய இடராழி என் கடல் போன்ற என்னுடைய துன்பமானது நீங்க வேண்டும், அதற்காக எதை தருகின்றேன், என்னுடைய பாமாலையே, என்னுடைய சொல்மாலையே உனக்கு பூமாலையாக தருகின்றேன். இந்த சொல்லிலேயே நான் எதை தருகின்றேன், இந்த விளக்கை ஏற்றி வழிபடுகின்றேன் என்று சொல்லி பாடுகிறார். எதற்காக, என்னுடைய கடல் போன்ற இடராழி, ஆழி என்று சொன்னால் கடல், இடர் என்றால் துன்பம், இந்த துன்ப கடலிலிருந்து மீண்டு வருவதற்கு என்னுடைய பாமாலையே சொன்மாலையே நான் உனக்கு படைக்கிறேன். எதை வைத்தேன், இந்த உலகத்தையே கடலாகவும் உலகத்தையே விளக்காகவும் இதில் இருக்கின்ற கடலையே நெய்யாகவும் கொண்டு உனக்கு சூரியனையே ஒளியாக கொண்டு ஏற்றுகின்றேன் பெருமாளே, என் துன்பத்தை தீருகின்றார். அப்போது அதில் அங்கே என்ன தேவைப்படுகின்றது என்று சொன்னால் அந்த ஒளி தேவைப்படுகின்றது. என்னுடைய மன இருளை நீக்கி என்னோட வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள் என்று தெய்வத்திடம் வேண்டது. அப்படி வேண்டும் போது என்ன சொன்னால் நம்மை சுற்றி இருக்கின்ற மாயை எல்லா இருளும் நீங்கி இந்த ஒளி வரும். ஒரு விளக்கை பற்றி சொல்லும்போது, விளக்கே திருவிளக்கே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, குளம்போல் என்னை விட்டு ஏற்றினேன் இந்தன் குடிவிளங்க, மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா, அல்லும் பகலும் என் அண்டையின் நெல்லுமம்மா. எவ்வளோ அழகாக பாருங்கள். விளக்கே திருவிளக்கே, விளக்கு அதில் திருவிளக்கு, திரு என்று சொன்னால் லக்ஷ்மி, திரு என்று சொன்னால் பெருமை. அந்த விளக்கு எவ்வளோ பெருமை பொருந்தியது பாருங்கள். விளக்கே திருவிளக்கே, அந்தி விளக்கே அலங்கார நாயகி. எப்போ விளக்கேற்றுவோம், இருள் சேர்ந்து வருகின்ற நேரத்தில் தான் கெட்டது உள்ளே வருது. யாரெல்லாம் அந்தி நேரத்தில் விளக்கேற்றி வைக்கிறார்களோ அப்போது கெட்ட சக்தியானது உள்ள வர. அதனால தான் பிள்ளைகள் இன்று புழக்கடை முனியும் கொல்லிவாய் உபயோகிக்கணும் பொருளை பழிக்கணும்வாங்க. 6 மணி ஆக போகிறதுனா புழக்கடை விளக்க சாத்து, வாசலில் விளக்கேற்றி, அப்போது தெய்வம் உள்ள வரும், தீய சக்தி வராது. இதை வந்து சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 மணி 6 மணி ஆரம்பித்தான்னா மாட விளக்குன்றதே சங்க காலத்திலேருந்து வந்த தன்மை தான். மாடத்தில் விளக்கேற்றுவார்கள். இது நெடுநல்வாளையும் அகநானூறு புறநானூறுலனா இந்த குறிப்பு இருக்குது. அந்த காலத்தில் சாயங்கால நேரத்தில் இருள் வருகின்ற நேரத்தில் மாடத்தில் விளக்கேற்றி வைப்பார்கள் என்று சொல்வார்கள். இருள் நீங்கி அங்கே ஒளி வரணும், வெளிச்சம் வரணும். அந்த இடத்துல புறத்திலே வெளிச்சல் வருவது மட்டும் இல்லை, தீய சக்திகளும் தீய ஜந்துக்களும் அதை உள்ளே வரக்கூடாது. அதே நேரத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உள்ளே வரணும். பெரும்பாலும் சொல்வேன், அந்த இடையரோட அந்த பெருமாள் ஆட்சியர்களுக்கு வந்து அந்த மாடை ஓட்டி வரும்போதே அந்த அந்தி சாய நேரத்தில் கிருஷ்ணனும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, கிருஷ்ணலக்ஷ்மியும் வருவாங்கன்னு. அப்போது அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, அந்த அந்தி விளக்கிலேயே அந்த அலங்கார நாயகியாக அகிலாண்டீஸ்வரர் வந்து உட்காருவாங்களாம். காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, காந்திமதி அம்மையும் காமாட்சியும் அந்த விளக்கில் வந்து உட்காருவாங்களாம். குளம்போல் என்னை விட்டு ஏற்றினேன் இந்த கொடி விளங்க. இத்தூண்டு பேருக்கு ஏற்றுறது விளக்கு அப்படியே அணைச்சிடக்கூடாது. குளம்போல என்ன விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றினா குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரமாவது அந்த விளக்கான தீபம் எரிய வேண்டும், அந்த ஒளியானது சுடர்விட வேண்டும். அப்போது தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிரபஞ்ச சக்தி பரவும், அந்த வெளியிலையும் அந்த பிரபஞ்ச சக்தி பரவும். அதுக்கு தான் குளம்போல் என்னை விட்டு ஏற்றினேன் எந்தன் குடி விளங்க. விளக்கு ஏற்றினாலே அங்கே என்ன வரும், குடி உயரும். கோன் உயர குடி உயரும் என்று சொல்வார்கள். விளக்கு ஏற்றும் போதே அது யாருக்கெல்லாம் இருக்கும், அந்த விளக்கு ஏற்றினாலே அந்த வீட்டிலே இருக்கின்றவங்க தலைமகனும் உயருவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் விளக்கேற்றி வழிபடுகின்ற நேரத்திலே நம்மளுடைய வீடும் நல்லா இருக்கும், வீட்டிற்குடைய தலைமகனும் நல்லா இருப்பாங்க, நாடும் நல்லா இருக்கும், நாட்டை ஆள்கின்றவங்களும் நல்லா இருப்பாங்க. நாட்டை ஆள்கின்றவன் நல்ல தலைமகனாக நமக்கு வருவாங்களாம்.
கோன் உயர அப்புறம் என்ன உயரம், குடி உயரம். இதே மாதிரி தான் விளக்கில் வேந்தன் விளக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் அரசாட்சி நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய மக்கள் நல்லா இருக்கும். அதால் வேந்தனும் எங்கே இருப்பாங்க, இந்த விளக்கில் தான் இருப்பாங்க. இதை தான் பாரதியார் பாடுகிறார். அந்த லக்ஷ்மி எங்கே இருக்காங்க அப்படின்னா, பொன்னிலும் மணிகளிலும் பூவிலும் சாந்திலும் விளக்கினிலும் கண்ணீர் நகைப்பிலும் செழும் காட்டிலும் பொழிலிலும் விளக்கினிலும் முன்னிய துணிவிலும் மன்னர் முகத்திலும் வாழ்ந்திடும் திருமகளே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துலலாம் அந்த திருமகள் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேந்தனுடைய முகத்திலையும் திருமகள் இருப்பாங்க. அதே மாதிரி விளக்கிலையும் வேந்தனுடைய ஒளி இருக்கு. எது நல்லாட்சி வர வேண்டிய அந்த தன்மை. அதே போல் வீட்டுக்கு யார் வேந்தன், தலைமகன், அந்த வேந்தனும் அந்த நல்லா இருப்பாங்க, ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்தி விளக்கே அலங்கார நாயகி, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, குளம்போல் என்னை விட்டு எந்தன் குடி விளங்க, மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா. என்னுடைய மன்னவன் ஆயுளோடு இருந்து என்னுடைய மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் அம்மா. அதற்கான மடிப்பிச்சை உன்கிடம் கேட்கிறேன் அம்மா. சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாடும் அம்மா. சந்தான பிச்சை என்ன, குழந்தை வர வேண்டும் அம்மா. அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு பலவிதமான தன தானியங்களை தாரும் அம்மா, செல்வகடாட்சி தாரும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அல்லும் பகலும் என் அண்டையில் நிலும் அம்மா. அந்த விளக்கேற்றினாலே அகிலாண்டேஸ்வரி அம்பிகையானவள் அந்த விளக்கொலியின் மூலமாக நம்ம பக்கத்திலே வந்து நிற்பாங்களாம். இத்தனை சிறப்பு எதில் இருக்கு, இந்த விளக்கிலே இருக்கின்றது. அதனால தான் விளக்கேற்ற சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விளக்கு தீபம் பார்த்துருக்கோம். பெரும்பாலான கோயில்களில் காமாட்சி விளக்கு, பதி விளக்கு வைத்திருப்பாங்க. அதே போல் 2 பக்கமும் மாட விளக்கு தொங்கும், அதில் பஞ்சமுக விளக்கு ஏற்றிருப்பாங்க. அதே போல் இவ்வளோ பெரிய குத்து விளக்கு 2 பக்கமும் இருக்கும். பஞ்சமுக தீபம். இந்த பஞ்சமுகம் என்பது என்ன என்று சொன்னால் 5 வகையான அந்த பஞ்சபூதங்களை குறிக்கின்றது. அதே போல பஞ்சாட்சரி அம்பிகை, அந்த அம்பிகை பஞ்சாட்சரியாக 5 முகமாக இருப்பாங்கன்னு சொல்றது. அதே போல இந்த பஞ்சமுகம் என்பது வராகி அம்மனுக்கு பார்க்கும்போது பஞ்சமி நன்னாள், பஞ்சமி தான் பெண் தெய்வ வழிபாட்டின் சிறப்பு. அப்போ அந்த பஞ்சமுகம் என்பது அந்த வராகி அம்மாவை குறிக்கின்றது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் தேவை. அதோட இந்த அம்சத்தோட இந்த கற்பு நிலையோட இந்த அமைப்போடு நம்ம வாழணும். அந்த விளக்கேற்றும் போது இந்த 5 குணங்களும் அந்த பெண்ணுக்கு அமையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பஞ்சமுக தீபத்தையும் ஏற்ற சொல்கிறாங்க. இந்த 5 முக தீபத்தை ஏற்கின்ற நேரத்தில் இன்னொரு முக்கியம் அப்படின்னா, இந்த எண் திசைகள் இருக்கு இல்லையா, வட கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இந்த 8 வகையான திக்கையும் இதை சுற்றி இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த வழக்கொலி தரும். பஞ்சமுக விளக்கு ஏற்றும் போதே இந்த 5 முக விளக்கிலிருந்து 8 திக்குக்கும் என்ன செய்யும், இந்த ஒளியினுடைய ஆற்றலானது பரவும். அப்போ வீட்டுக்குள்ள 8 திசையிலும் எதிலே வந்து சுற்றப்படும் இந்த ஒளியினுடைய ஆற்றல். அப்போ வீட்டில் ஏதாவது வாஸ்து கோளாறு இருந்தாலும், வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும், இந்த பஞ்சமுக தீபத்தின் ஏற்றுகின்ற ஒளியானது 5 முகத்திலிருந்து என் திசையிலும் பரவுவதன் காரணமாக தான் பெரியோர்கள் ரொம்ப யோசித்து எல்லாமே அந்த முன்னோர்கள் கொடுத்தது எல்லாமே காரண காரியத்தோடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பஞ்சமுக விளக்கு ஏற்றுகின்ற போது என் திசையில் இருக்கின்ற அந்த ஆற்றலானது பெருகும். என் திசையில் இருக்கின்ற அந்த சக்தியினுடைய அம்சத்தையும் நமக்கு எடுத்து தரும். 8 திசைக்கும் வாஸ்து பிரகாரம் 8 விதமான அதிபதிகள் இருப்பாங்க. அந்த 8 விதமான திசைகளில் வருகின்ற அந்த அதிபதிகளாக வருகின்ற தோஷங்கள் எதுவுமே நம்ம இடம் ஆண்டக்கூடாது. ஏன்னா முன்ன பின்ன எப்படி வேணால் வீட்டினுடைய அமைப்பு இருக்கலாம், அந்த வாஸ்து தோஷத்துடைய குறைபாடு இருக்கும். அந்த 8 திசைகளிலும் அஷ்டலட்சுமி இருக்கிறாங்க. அந்த என் திசைகள் இருக்கின்ற அஷ்டலட்சுமியும் இந்த பஞ்சமுக தீபத்திலிருந்து என் திசையில் இருக்கின்ற அந்த அஷ்டலட்சுமிகளையும் வரவேற்க
வரவேற்கின்ற தன்மை இந்த அமைப்பு உண்டு. இதெல்லாம் மனசில் நிறுத்தி தான் பெரியோர்கள் இந்த பஞ்சமுக தீப வழிபாட்டை கொடுக்குறாங்க. இந்த கிழக்கில் ஏற்றினா நல்லதா, மேற்கில் ஏற்றினா நல்லதா, வடக்கில் ஏற்றினா நல்லதா, தெற்கில் ஏற்றி நடந்தா, எப்பப்போ ஏற்றணும், இந்த குழப்பங்கள்லாம் தீரத்துக்கு எல்லா விதமான சக்திகளும் ஒரே குடியில் ஒரு அம்சத்தில் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த பஞ்சமுக தீப வழிபாடு நமக்கு கொடுத்துருக்காங்க. எது ஏற்றினாலும் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் ஏற்றணும். ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கில் தான் தெய்வம் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. விளக்கில் தான் நம்ம வழிபடுற தெய்வமோ இஷ்ட தெய்வத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சமுக விளக்கு ஏற்றுகின்ற ஒரு வழிபாடு, அது என் திசையிலையும் பேராற்றல் பெறுகின்ற வழிபாடாக இந்த பஞ்சமுக தீபம் வழிபடுகின்றது. பஞ்சாட்சரியாக இருக்கின்ற அந்த ஆதிசக்தியினுடைய அம்சத்தையும் அந்த பஞ்சமுக தீபம் வழிபாடு கற்றுக் கொடுக்கின்றது, நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றது என்று சொல்லலாம். இந்த பஞ்சமுக தீபம் வழிபடுகின்ற நேரத்தில் வெறும் அந்த விளக்கு அப்படியே வச்சிடக்கூடாது. தரையில் ஒரு தாம்பாளத்தை வைத்து அதை பூவால் சுற்றி அதை அலங்காரம் செய்து அதில் பஞ்சமுக தீபம் வைத்து வழிபாடு செய்யலாம். சிலர் வந்து ஒரு 5 அடி குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அதே மாதிரி 3 அடி பஞ்சமுக விளக்கு இருக்காங்க, ஒரு அடியிலையும் இருக்குது. இந்த இதுலேயே அம்மனுக்கு புடவை கட்டுகிறார்கள், இதிலேயே பாவாடை சாற்றி அம்மாவுக்கு ஒரு பெண் தெய்வமாக அம்பிகையினுடைய உடலாக இணைத்து அதை அம்பிகையை வந்து வழிபடுகின்ற ஒரு தன்மையும் இந்த பஞ்சமுக தீப வழிபாடு வந்து இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூவால் அலங்காரம் செய்து சந்தன குங்குமம் மஞ்சள் குங்குமம் இட்டு மங்களகரமாக அந்த பஞ்சமுக தெய்வத்தை இருத்தி நிற்கும் பொழுது தெய்வமே அங்கே நின்று அம்பிகையே அந்த விளக்கில் நின்று அருள் புரிவதாக இந்த பஞ்சமுக தெய்வ வழிபாட்டில் சொல்லப்படுகின்றது. எந்த ஒரு உருவ வழிபாடு இல்லைன்னா கூட, ஏன்னா மேலை நாடுகள் சில இடத்துலனா வந்து எந்த உருவ வழிபாடோ திருவுருவ வழிபாடோ படத்தை வச்சு கூட வழிபடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த வீட்டுக்குள்ளே இந்த பஞ்சமுக விளக்கிலேயே இந்த தெய்வ சக்தி அம்பிகையே உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும்ன்ற மாதிரி பாதாதி கேசமாக அம்பிகையை நம்ம வந்து இதே மாதிரி வழிபடுறது சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல அந்த அம்பிகையே அந்த பஞ்சமுக விளக்கு மேலேயே உங்களுக்கு எந்த தெய்வத்தோடைய அம்சம் இருக்கோ அந்த பெண் தெய்வத்தோட அம்சத்தையே அந்த மேலே இருக்கின்ற உச்சியில் அம்மனுடைய முகத்தையே அதில் வடிவாக சொருகி அதே அம்பாளாக வைத்து கொண்டு அம்பிகையை நின்ற கோலத்திலையும் அந்த பஞ்சமுக தீபத்தையும் நான் வழிபடுகின்ற தன்மையும் நம்மளுடைய வழிபாட்டில் இப்போ வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பஞ்சமுக விளக்கு என்பது குறிப்பாக நான் வராகி பக்தர்களுக்கு நான் சொல்வேன், தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, அதே போல் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி காலங்களில் இந்த பஞ்சமுக விளக்கை ஏற்றி வழிபடுகின்ற போது அந்த பஞ்சாட்சரியுடைய அந்த தன்மையினுடைய மகத்துவம் கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் திருவிளக்கு பூஜை என்று வழிபடுகின்ற தன்மை, இந்த திருவிளக்கிலே அந்த ஒளிர்வர திருவிளக்கே போற்றி என்று வழிபடுகின்ற தன்மை, இந்த திருவிளக்கிலே அத்தனை 108 அம்மன் போற்றி துதிகளில் ஒவ்வொரு அம்மனை போற்றி துதிக்கின்ற வழக்கம். லக்ஷ்மி மாதாவை வந்து திருமகளை வந்து அந்த பஞ்சமுக தீபத்தில் ஏற்றி வழிபடுகின்ற தன்மையெல்லாம் பார்க்கலாம். பஞ்சமுக தீபத்தை வழிபடுகின்ற காலகட்டத்தில் அந்த அம்பிகையினுடைய பாதமாக நினைத்து அந்த விளக்கிலே அந்த தாம்பாளத்தில் ஒரு வெத்தலையை வைத்து அல்லது ஏதாவது புது தட்டினை வைத்து குங்குமத்தால் அம்பிகையினோட பாதத்தாகமாக நினைத்து கொண்டு நீங்கள் இந்த 108 அம்மன் போற்றி 108 திருவிளக்கு போற்றி சொல்லி அம்பிகையை அர்ச்சனை செய்து துதிப்பாடி அந்த குங்குமத்தை இட்டுக்கொள்ளலாம். லலிதா சகஸ்ரநாமம், காமாட்சி அம்மன் கவசம், காமாட்சி அம்மன் துதி, சௌந்தரிய ரகிரி, அபிராமி அந்தாதி, துர்காஷ்டோத்திரம், மகிஷாசுரமர்த்தினி பாடல், உங்களுக்கு அம்பிகையை பற்றி என்னென்ன பாடல்கள் இருக்கோ, புவனேஸ்வரி அஷ்டகம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், எதை வேணால் சொல்லலாம், மகாலட்சுமி அஷ்டகம், இதையெல்லாம் வராகி அம்மாவுடைய பாடல்கள், வராகி அம்மாவுடைய காயத்ரி, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் பஞ்சமுக
பஞ்சமுக விளக்கு ஏற்றி வழிபடுகின்ற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வராகி மாலை மட்டும் பாடி வழிபடக்கூடிய, ஏன்னா அதில் வந்து மாமிசத்தோடு கலந்த அந்த உக்கர விஷயங்கள் எல்லாம் அந்த வார்த்தைகள் வரும். பஞ்சமுக விளக்கேற்றி வராகி மாலையை தவிர மற்றபடி அம்பாளை போஷிக்கின்ற, அம்பாளை துதி பாடுகின்ற 108 அஷ்டோத்தரங்கள், 108 துதி, அம்பிகையினுடைய காயத்ரி, சரஸ்வதி அம்மன் காயத்ரி, காமாட்சி காயத்ரி, லக்ஷ்மி காயத்ரி, சக்தி காயத்ரி என்று அத்தனை அம்மனுடைய 3 சக்திகளுடைய பாடல்கள், துதிகள் என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன பிரார்த்தனை கோரிக்கையோ அந்த தன்மை ஏற்றி பஞ்சமுக விளக்கு வழிபடலாம். தினமும் தான் பஞ்சமுக விளக்கு ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. திருக்கோயிலில் கண்டிப்பாக பஞ்சமுக விளக்கு இருக்கும். இல்லத்தில் நீங்கள் திங்கக்கிழமை இருந்து 7 நாட்களும் ஏற்றி அமைத்தாலும் சரி, அல்லது 7 நாட்களும் பஞ்சமுக தீபத்தில் முதல் 2 மட்டும் கிழக்கு பார்த்து ஏற்றினாலும் சரி. ஆனால் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி, வளர்பெரிய பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, இந்த 5 நாட்களிலும் இந்த பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடலாம். வராகியம்மா பக்தர்கள் தான் அப்படின்னா கிடையாது. யாருக்கெல்லாம் அம்பிகை வர வேண்டுமோ, யாருக்கெல்லாம் சக்தி ஸ்வரூபம் இருக்கணுமோ, யாரெல்லாம் பெண் தெய்வம் குலதெய்வம் வழிபாடு இருக்கோ, இல்லை வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் வரணுமோ அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, இந்த இந்து சமயத்தில் பிறந்த அத்தனை பேருமே இந்த பஞ்சமுக வழிபாட்டை பஞ்சாட்சரியாக அம்பிகை ஆதி பராசக்தியை நினைத்து பஞ்சபூதங்களை வணங்கி தொழுது இந்த கடாட்சத்தை பெறலாம். இந்த பஞ்சமுக விளக்கு ஏற்றினா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், முதல்ல குடும்பத்தில் இருக்கின்ற கர்ம வினையாகணும். அப்புறம் குடும்பத்தில் இருக்கின்ற இல்லத்தில் இருக்கின்ற வாஸ்து தோஷங்கள் நீங்கும். இல்லத்தில் ஏதாவது கெட்ட சக்தி, எதிர்மறை ஆற்றல் இருந்ததுன்னா அது விலகும். பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடும் போது லக்ஷ்மி கடாட்சம் பிறகும். பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வரும்போது நம்ம மனக்குறைகள், கஷ்டங்கள், நம்ம பாரங்கள் நீங்கும். பஞ்சமுகம் தீபம் ஏற்றினால் கணவனுக்கும் வீட்டில் இருக்கின்ற ஆண் மகனுக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே ஆயுள் விருத்தியாகும். வாழ்க்கையில் வந்து செழிப்பு உண்டாகும், தொழில் விருத்தி உண்டாகும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி மன நிம்மதி வரும், சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இது அத்தனையும் மகிழ்ச்சி வரும், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் வரும். வீட்டில் இல்லத்தின் விளக்கில் மட்டும் இல்லை, உள்ளத்திலும் ஒரு பேருளை கிடைக்கும். இந்த பஞ்சமுக தீப வழிபாடு தொடர்ந்து வழிபட உங்கள் உடலே பஞ்சபூதத்தால் ஆனதல்ல. அந்த ஜோதியின் முன்னாடி உட்கார்ந்து அமர்ந்து அந்த தீபத்தின் முன்னாடி உட்கார்ந்து இந்த மாதிரி பூஜை செய்கின்ற காலகட்டத்திலே உங்கள் உள்ளத்திலும் சரி உடலிலும் சரி அந்த தேஜஸ், அந்த ஒரு பேரொளி ஆற்றல் வந்து அந்த உடலிலேயே வந்து கருப்பாக இருந்தாலும் சரி, கருப்பே ருசி காந்தலி அழகுன்னு வாங்கல, அந்த கருமை நிறமாக இருந்தாலும் அந்த கண்ணால் பார்க்கும்போது, அந்த தாய் கருமாறி பார்க்கும்போது தெய்வ சக்தியோட ஆற்றல் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒரு தெரியும். அது அந்த ஒரு புன்சிரிப்பை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒரு தன்மை என்ன அப்படின்னா, இன்முகம் இன்சொல். இது வந்து நான் பேசும்போதே சொல்வேன், லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இன்முகம் இன்சொல் இருக்கணும், தெய்வ சக்தி வேணும்னா இன்முகம் இன்சொல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்மையெல்லாம் நம்மளே அறியாமல் இந்த பஞ்சமுக வழிபாடு, தீப வழிபாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கும். எல்லா தெய்வத்திற்கும் நம்ம பிரசாத நைவேத்தியமான திருவிளக்கிலேயே பஞ்சாட்சரி வந்து அமர்வதன் காரணமாக கண்டிப்பாக திருவிளக்கு வழிபாட்டின் போது வெத்தலை பாக்கு, மஞ்சள் கிழங்கோட, களிப்பாக்கோட வைத்து பூவை வைத்து அர்ச்சனை செய்து அந்த வழிபாட்டில் ஒரு பால் பாயசமோ சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்வது ரொம்ப சிறப்பு. இது ஒரு செவ்வாய், வெள்ளி, தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, பௌர்ணமி காலங்கட்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இனிப்பு வகை, எந்த ஒரு இனிப்பாக இருந்தாலும் சரி, கல்கண்டாவது அம்பிகைக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக இந்த பஞ்சமுக வழிபாடு என்பது சாயங்கால நேரத்தில், அந்தி சாய்கின்ற நேரத்தில் இந்த குத்து விளக்கு வழிபாடு செய்வது நல்லது. அதே போல் விடிகாலை நேரத்திலே அம்பிகையை வணங்கி இந்த பஞ்சமுக விளக்கை ஏற்றி மஞ்சள் குங்குமத்தோடு அழகாக
அபிஷேகத்தை பண்ணுற மாதிரி அம்பிகையும் நல்லா அலங்காரம் செய்து பஞ்சமுக விளக்கை தான் நான் அம்பிகையை சொல்கிறேன். பஞ்சமுக விளக்கே நான் அப்படி தான் பார்ப்பேன். அம்பிகையாய் நினைத்து கொண்டு விடிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பு ஏற்றி வழிபட்டு அதையே சாயங்காலம் எடுத்து வழிபடலாம். அல்லது சாயங்காலம் 5:30 மணிக்கு அந்தி சாய்கின்ற நேரத்தில் அம்பிகையை பஞ்சமுக விளக்கிலே ஆராதனை செய்து வழிபடலாம். உங்களுடைய பஞ்சத்தை தீர்க்கின்ற தன்மை தான் இந்த பஞ்சமுக வழிபாடு. பஞ்ச பூதங்களுடைய நல்லாற்றலை தருவது தான் இந்த பஞ்சமுக வழிபாடு. பஞ்சாட்சரியான அந்த காத்தியாயினியுடைய அந்த கடாட்சத்தை தருவது தான் இந்த பஞ்சமுக வழிபாடு. அஷ்டலக்ஷ்மிகளும் ஒருங்கே குடிக்கொள்ளுகின்ற தன்மை தான் இந்த பஞ்சமுக வழிபாடு. இந்த பஞ்சமுகத்திலிருந்து வருகின்ற அந்த ஜோதியானது, அந்த பஞ்சாட்சரியானது, அந்த நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று சொல்லும்போது ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி என்று ஈசன் நமச்சிவாய என்ற நாமமும் 5 எழுத்து தான். பஞ்சாட்சரியும் 5 எழுத்துக்குள்ள அடங்குபவர் தான். இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கியான்ற தன்மை தான் இந்த நவகிரக நாயகராக இருக்கின்ற சிவபெருமானுக்கும் நவகிரக நாயகியாக இருக்கின்ற அம்பிகைக்கும் அது அமைகின்றது. அதே போல பெருமாளும் தாயாரும் ஒருங்கே நிற்கின்ற தன்மை தான் இந்த பஞ்சமுக வழிபாடு. அங்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமி கடாட்சத்தை தருகின்றது. அது மாதிரி ஒவ்வொரு விளக்கினுடைய ஒவ்வொரு நிலையிலும் இந்த முப்பெரும் தேவர்கள் சிவன், பிரம்மா, திருமால் குடிப்பட்டதுக்கான பிரம்ம சக்தியாகவும் இருக்கின்றது. அதே போல ஞான சக்தியாகவும் இருக்கின்றது. அப்போ பிரம்மனும் சரஸ்வதியும் வந்து தங்குகின்ற இடமாக இருக்கின்றது. இந்த பஞ்சமுக வழிபாடு போகும்போது இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி என்ற முப்பெரும் சக்தியோட ஆற்றல் இருக்கும். ஒரு தவம் செய்தால் என்ன ஒரு கிடைக்குமோ அந்த தன்மை கிடைக்கும். அதே போல் இப்போ என்ன சொல்கிறாங்கல்ல, மெடிடேஷன் சொல்லிட்டு பிரபஞ்ச சக்தி ஆற்றல், இதெல்லாம் இந்த பஞ்சமுக வழிபாட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலை பஞ்சபூதங்களிலிருந்து வருகின்ற பேராற்றலை, என் திசைகளிலும் வருகின்ற பேராற்றலை எல்லாம் நமக்கு அந்த வானத்தில் இருக்கின்ற ஜோதி ஸ்வரூபம் இருக்கின்ற அந்த ஆதிபராசருடைய பேராற்றலை எல்லாம் கிடைக்கின்ற ஒரு தன்மை தான் இந்த பஞ்சமுக தீப வழிபாடு. இந்த நம்பிக்கையோடு இந்த பஞ்சமுக தீப வழிபாட்டை நீங்கள் வழிபட ஆரம்பிங்க. கண்டிப்பாக அம்பிகையானவங்க, பெருமாள் தாயார், எந்த சொரூபம் நீங்கள் எந்த மத சைவமாக இருந்தாலும், வைணவ மதம், கணாபத்தியமாக இருந்தாலும், கௌமாரம் இருந்தாலும், எந்த வகையிலாக இருந்தாலும் சரி, எல்லா சக்தியும் ஒருங்கிணைந்தது தான் இந்த பஞ்சமுக வழிபாடு. பேரோடியாக இருக்கின்ற ஒரு தன்மை, பேராற்றலாக இருக்கின்ற தன்மை தான் இந்த பஞ்சமுக வழிபாட்டிற்கு உண்டு. 5 மாதத்தில் இந்த 5 முறையாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து வழிபடுங்கள். 5 முறை என்ன? செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, பௌர்ணமி, இந்த 5 நாட்களும் மாதத்தில் இந்த பஞ்சமுக வழிபாடை வழிபடுகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு இறைசக்தியோட நல்லாசை கிடைப்பதுடன் நம்மளுடைய இருள் என்ற மாயை நீங்கி வீட்டிலேயும் மட்டுமல்ல, உள்ளத்திலும் சரி உடலிலும் சரி பேராட்டம் நிகழ்ந்து செல்வ செழிப்பும் ஆயுள் பலம் வரும். அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. ஆயுள் தேகி, தனம் தேகி, தானியம் தேகி அப்படின்றது எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா பஞ்சமுக வழிபாட்டில் கிடைக்கும். பஞ்சாட்சரியுடைய மந்திரத்தோடு நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சன் நீங்காதான் தாழ் வாழ்க, இறைவன் ஜோதி சொரூபனாக இருக்கின்ற ஈசனுடைய அருளும் அந்த ஈஸ்வரியுடைய பஞ்சாட்சர அருளும் ஒருங்கே கிடைத்த அஷ்டலட்சுமியுடைய ஐஸ்வர்யத்தோட பிரம்மசக்தியினுடைய ஆயுள் ஆரோக்கியத்தோட கர்மவினை நீங்கி பேராற்றலோடு பிரபஞ்சத்தோடு நல்ல ஒரு வேந்தன் நமக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு அரசாட்சி அமையணுன்றத நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த பஞ்சமுக விளக்கு வழிபாட்டை நாம் கடைபிடிப்போம். கண்டிப்பாக இறைசக்தியுடைய பேராற்றல் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டிலே உயர்வதை இந்த பஞ்ச தீப வழிபாட்டிலே நீங்கள் உணர்வீர்கள். பஞ்சாட்சரி அருள் உங்களுக்கும் எல்லோருக்கும் கிடைப்பதற்காக நான் இந்த மகாவராகி டிவியின் மூலமாக சிவராகி சோல் பியூரிட்டி, சிவராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக அந்த பேரோற்றல் பேரொளியானது கிடைப்பதற்கு மனமாற பிரார்த்திக்கின்றேன். ஓம் சக்தி. ஜெய் கணேஷா. ஜெய்வராகி.